ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா என்ஹெச்எம் ரைட்டர்னா என்ன, அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அதை ஒர்க் பண்ணணும், அதில் என்ன எரர் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ஹெச்எம் ரைட்டர் எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை, எனக்கு சப்போர்ட் ஆகவே இல்லை, எனக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்றவங்க இருக்கீங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவாக நான் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணலாம்? யூனிகோடுக்குன்னா இப்போ என்ஹெச்எம் ரைட்டர் மட்டும்தான் இருக்கா ஸ்டாண்டர்டைஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நிறையா இருக்குது. நீங்கள் யூனிகோடாக வந்து டைப் பண்ணுறது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். என்னன்னா டிஃபால்ட்டாக நம்ம விண்டோஸ்லேயே கொடுக்குற அப்ளிகேஷன் இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஹெச்எம் ரைட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், இது ரெண்டாவது விஷயம். இது ரெண்டு தான் நமக்கு சொன்னது, ஓகேங்களா? இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம், இ-கலப்பைன்ற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இது சிமிலர் டு என்ஹெச்எம் ரைட்டர் தான், இதுவும் நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன, தமிழ்நாடு கீபோர்டுன்னு ஒன்று இருக்குது, அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் இன்புட் கீபோர்டு இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் அந்த அழகின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது, அதில் செட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஆக்சுவலி நிறையா விஷயங்கள் அதில் பண்ணலாம். இது யார் யூஸ் பண்ணாங்கன்னா பிஃபோர் 3 to 4 years முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற ஆஃபீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க இல்லைங்களா, மருதம் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அழகி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கீபோர்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து தான் இந்த என்ஹெச்எம் ரைட்டர். நெக்ஸ்ட் இது ஒரு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆல்டர்னேட்டாக எனக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ-கலப்பைன்னு இருக்குது, அழகி இருக்குது, கூகுள் இன்புட் கீபோர்டு இருக்குது, அது கூகுள். அதுவே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டி 3 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கீபோர்ட் லேஅவுட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இதில் இ-கலப்பை இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இ-கலப்பை டைப் பண்ணுறேன். டவுன்லோட் ஆன் இன்ஸ்டால் அதுவே கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் இ-கலப்பை டவுன்லோட்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஆக்சுவலி இந்த download.cnet இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே அவங்க பே பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஒரு சைட்டு. ஸோ இது பெய்டு சைட்டுன்றதுனால இது ஃபர்ஸ்ட்டில் வருது. நீங்கள் என்ன பண்ணணும், இ-கலப்பை அப்படின்னு தனியாகவே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் சொல்கிறேன், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் பண்ணது, ஆட் பண்ணது, இது மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு லிங்க் நான் கொடுத்துட்றேன், இந்த சைட்க்கான எக்ஸாக்ட் லிங்க் என்னன்றதை கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இ-கலப்பைன்னு இருக்குங்களா, எனக்கு டவுன்லோட்னு கேட்குது. இப்போ நான் டவுன்லோட்னு கொடுக்குறேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கும். இது எந்த வெர்ஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் டவுன்லோட்னு கொடுக்குறேன். எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 3.0.1 இருக்குங்களா? ஓகே, என்கிட்ட 3.4 இருக்குது. இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணுறேன். கொடுத்தது எனக்கு என்ன வருது, எப்பயும் போல சாஃப்ட்வேரை ரன் பண்ணுறது பர்மிஷன்ஸ் கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே என்ன வருது, ஐ அக்ரி கொடுத்துட்றேன். எந்த லொக்கேஷனில் எனக்கு இன்ஸ்டால் ஆகணும்னு கேட்குது, டிஃபால்ட்டாக இருக்க லொக்கேஷன்லேயே கொடுத்துட்றேன். இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஃபைன். எனக்கு இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இ-கலப்பைன்னு இருக்கு பாருங்க, இதுதான் இதோட ஐக்கன், இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு இங்கே இ-கலப்பைன்னு வருது, அகைன் போயிடுச்சு. ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் அகைன் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வரவே இல்லை, ஓப்பன் ஆகவே இல்லை. ஸோ அப்போ எங்கே இருக்குது, சிம்பிள் லாஜிக். இதுவும் அதே போல தான். என்ஹெச்எம் ரைட்டர் ஓப்பன் பண்ணால் எப்படி நோட்டிஃபிகேஷன் ட்ரையில் போகுமோ அதே போல தான்
இதுவும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ரேல தான் இருக்கும். ஜஸ்ட் அதை என்ன பண்ணிடுறேன், கொண்டு வந்து ட்ராக் பண்ணி இங்கே பின் பண்ணிடுறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஓகேங்களா? எதுக்குன்னா என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்றது நான் டைப் பண்ணும்போதே பார்த்துக்கலாம், இது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்றது. ஓகேங்களா? இப்போ இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் ஆன், ஒரு கிளிக் ஆஃப். ஸோ டாகிள் தான், ஆன் ஆஃப் நான் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் பண்ணுற ஆன் ஆகுது, ஒரு கிளிக் பண்ண ஆஃப் ஆகுது. ஓகே, ஆன் ஆகுது, பட் என்ன ஃபாண்ட் வரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்க்கு என்ன பண்ணுறேன், அதை ரைட் கிளிக் பண்ணுறேன், செட்டிங்ஸ்னு எனக்கு வருது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நோ கீபோர்டுன்னு இருக்குது. இது அட் ப்ரெசென்ட் உள்ள ஸ்டேஜ் இது. ஓகேங்களா? ஒன் ஆன் ஆஃப் அப்படின்னு தான் நான் டாகிள் பண்ணிக்கலாம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ வந்து எனக்கு ஆஃபில் இருக்கும்போது நோ கீபோர்டு இருக்கணும், ஆனில் இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்றத நான் இப்போ செலக்ட் பண்ணணும். எனக்கு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டர் ஃபாண்ட் இருக்கணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கலர் மாறிச்சு, டைப் ரைட்டர் வருது. கிளிக் பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்று கிளிக் பண்ணுறேன், ஆனாவது டைப் ரைட்டர் ஃபாண்ட்டில் இருக்குது. சரி, ஓகே, இது வேர்டில் மட்டும் தான் அப்போ டைப் பண்ணால் அப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் எங்கே டைப் பண்ணாலும் தமிழில் தான் வரும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எங்கே டைப் பண்ணிங்கனாலும் தமிழில் தான் வரும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ கலப்பை சாஃப்ட்வேர் வச்சு நம்ம டைப் பண்ணி பார்க்குறோம். ஒரு ஃபாண்ட்டை டைப் பண்ணி பார்த்துலாமா? ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், தமிழ் 99 ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதான். ஸோ இந்த விண்டோஸை பொறுத்த வரைக்கும் தான். ஓகே, ஃபைன், வந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஆஃப் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் அகைன் நீங்கள் கிளிக் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இல்லை நான் அங்கே டாகிள் பண்ணிட்டேன், ஆன் பண்ணி பார்த்தேன், அப்பயும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகுதுன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இங்கே ஏதோ ஒரு தமிழ் ஃபாண்ட்டை வச்சுருங்க. நீங்கள் சப்போர்ட் ஆகிற ஏதோ ஒரு தமிழ் ஃபாண்ட்டை அப்படி ஆகாது. ஓகேவா? இப்போ தமிழ் 99 டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபோன் ஒட்டி கொடுத்து பார்ப்போமா? ஓகே, ஆஃப்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு இண்டிகேஷன் தெரியணுன்றதுக்காக தான் நம்ம வெளில வைக்கிறது. ஓகேவா? வணக்கம். ஓகே, அம்மா. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னா தமிழ் டைப் ரைட்டர். ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஃபைன். பாமினியும் இருக்கு. ஸ்கிரிப்ட் வச்சுறேன். ஆஃப் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிகோட் ஃபாண்ட்ஸ். ஓகேங்களா? தமிழ் 99, ஃபோனோட்டிக்ஸ், டைப் ரைட்டர், பாமினி, இன்ஸ்கிரிப்ட். ஓகேவா? இது அஞ்சுத்துலையுமே நம்ம டைப் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம ஆஃபீஸ் டிராஃப்டில் நம்ம பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ரியல் டைமில் இது ஒர்க் ஆகுதா அப்படின்றது, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணால் வருதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுலாம் இருங்க. Ctrl V பேஸ்ட். ஓகே, கொடுத்தாச்சு. டிராஃப்ட் அப்டேட் பண்ணுறோம். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலப்பைன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக வருது. கலப்பை சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எரர்ஸ் வரதோ, இந்த NHM ரைட்டரில் வர மாதிரியான கான்ஸ் எதுவுமே இதில் இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் இது ரொம்ப பெட்டர். ஐ பர்சனலி ரெக்கமெண்ட்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு NHM ரைட்டர் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் டைப் ரைட்டர் ஃபாண்ட்டும் இருக்குது, நிறைய பேர் பாமினி ஃபாண்ட்டை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து திஸ் இஸ் மச் பெட்டர். ஓகேங்களா? ஒரு கிளிக்கில் வந்து ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஆனில் இருக்குது, நான் டைப் பண்ணணும், பட் இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ஒன்றும் இல்லை. இப்போ நான் டைப் பண்ணால் தமிழில் வருது. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு
இங்கிலீஷில் வருது. ஜஸ்ட் டாகல் தான், ஒரு டாகல் தான். இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, நீங்கள் வேணும்னா அதை வந்து நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கலாம், இல்லைனாலும் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கலப்பைன்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்ஹெச்எம் ரைட்டரையும் ஆன் பண்ணி வச்சிடுறாங்க, கலப்பை சாஃப்ட்வேரையும் ஆன் பண்ணி வச்சிடுறாங்க, அப்படியும் டைப் பண்ணுறாங்க. ஸோ டைப் பண்ணாலும் வரும், ஏன்னா ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூனிகோட்காக தான். பட் அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. என்ஹெச்எம் ரைட்டரும் ஆனில் இருக்கணும், கலப்பை சாஃப்ட்வேரும் ஆனில் இருக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ஹெச்எம் ரைட்டர் ஒர்க் ஆகுது கம்ப்ளீட்டாக அதை விட்டுருங்க, கலப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இட்ஸ் மச் பெட்டர். ஓகே ஃபைன். அடுத்து என்னன்றத நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தமிழ்நாடு கீபோர்டு எப்படின்றத பார்ப்போம், நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே, பாய்.